வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் தெருக்கூத்து பகுதியில். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் விஜய் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினார். அதாவது போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக அதில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாருக்கும் விருது கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டார். அதில் ஒரு சின்ன பையன் போலீஸ் ஆஃபீஸர் வேஷம் போட்டு வந்தான். உடனே விஜய் கையில் தூக்கி எடுத்துக்கிட்டு உச்சி முகிர்ந்து பாராட்டி, அதாவது போதைப்பொருள் ஒழிப்பில் ரொம்ப சீரியஸாக இருக்காரா விஜய். அதுக்காக சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி, அந்த ஃபங்க்ஷனில் போதைப்பொருள்லாம் ஒழித்த காவலர்கள், தலைமை காவலர்கள், அந்த காவலர்கள், இந்த காவலர்கள்னு ஒரு 10-20 பேர் எஸ்பிஸு எல்லாருக்கும் இவர் அவார்டு கொடுத்தார். ஏற்கனவே ஜனாதிபதி அவார்டு, அண்ணா அவார்டெலாம் கொடுக்கும்பொழுது அந்த போலீஸ்காரங்களை பல போலீஸ் ஆஃபீஸர்ஸை ஒரு பக்கத்துலேயே சேர்க்கல. அந்த மாதிரி புகார்லாம் வந்தது. ஆனால் இந்த போலீஸ்காரங்களை ரொம்ப பர்டிகுலராக பக்கத்தில் சேர்த்து இவங்க போதைப் பொருளாக ஒழிச்சவங்க அப்படின்னு பார்த்தா குட்கா, பான்பராக்கு, இந்த மாதிரி போதைப் பொருள் தான், இதுதான் போதைப் பொருள்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் இவர் ஆட்சியில் எந்த அளவுக்கு இது நடக்குது, போதைப்பொருள் நடமாட்டம் நாங்கள் வந்தால் ஒழிச்சிருவோம், நாங்கள் வந்தால் இல்லாமல் பண்ணிவிடுவோம், நாங்கள் வந்தால் எல்லாத்தையும் ஓரங்கட்டிடுவோம், போதைப்பொருள்காரங்கள்லாம் காணாமல் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணார். இப்போது இன்டெலிஜென்ஸ் ஐஜியாக இருக்க அஸ்ராக்காருக்கு மதுரையில் ஐஜியாக இருக்கும்போது போதைப்பொருட்காரங்களை ஒழிச்சார். அங்கே அவங்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணார். அதை உயர்நீதிமன்றமே பாராட்டிச்சு. போதைப் பொருள்காரனை பிடிச்சா மட்டும் போதாது, அவங்களுடைய சொத்துக்களை நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு உயர்நீதிமன்றமே பாராட்டிச்சு. இதுதான் போதைப்பொருள் ஒழிப்போட இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த போதைப்பொருள் ஒழிப்பில் முக்கியமான விஷயம் அஸ்ராகார்க் பண்ண அந்த விஷயந்தான். ஆனால் இப்போ அப்படி நடக்கவே இல்லை. போதைப்பொருள் பயங்கரமாக சுற்றுது, அதை ஒழிக்கவே முடியல. போன வாரம் அரக்கோணத்துலேருந்து வந்த ட்ரெயினில் மட்டும் 11 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் 2 கிலோ, 4 கிலோ, 6 கிலோ, 8 கிலோன்னு பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. கிலோ கணக்கில் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. மொத்தம் அது 11 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். 11 கிலோ கஞ்சாவை பிடிச்சாங்க. அப்போது கஞ்சாவுடைய மூமெண்ட்டுன்றது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு இல்லைங்களா. இவர் ஏற்கனவே சொன்னார், சந்துக்கு சந்து நீங்கள் போதைப் பொருளை வளர்த்து வச்சுருக்கீங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. நாங்கள் வந்தால் ஒழிச்சிடுவோம், அது பண்ணிவிடுவோம், இது பண்ணிவிடுவோம், எங்கள் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படி, எங்கள் போலீஸ் ஃபோர்ஸ் இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். எப்படி கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிட்டோன்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியில் திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய சாவு நடந்ததோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் கோயம்புத்தூரில் மலுமிச்சம்பட்டியில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜில் நடந்திருக்கு. ஒரு பையன், அவன் பேர் அமுதன், வயசு ஒன்றும் இல்லைங்க, 19 வயசு தாங்க. இந்த இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜில் இந்த பையன் மெகாட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு துறை, அந்த துறையில் இருக்கான். இவன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு நேந்தல்ன்ற ஊரை சார்ந்த பையன். இவங்க அம்மா பேர் சுமதி, அப்பா பேர் கென்னடி, கேட்டுங்களா. இவன் கோயம்புத்தூரில் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நிறைய பிரச்சனை அவனுக்கு, அந்த பையனுக்கு. அங்கே ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பையனாக இருந்திருக்கான் இவன், ரைட்டா. இவனுக்கும் தீபக்குன்ற ஒரு டீமுக்கும் இடையில் ஒரு பெரிய சண்டை. அந்த கல்லூரி ஃபுல்லாக கஞ்சாவில் நிரம்பியிருக்கு. அந்த தீபக்குன்ற பையன் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்களில் இவனுக்கும் தீபக்குக்கும் இடையில் மோதல் வந்திருக்கு. மோதல் வந்தவுடனே இவனை
வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி காலேஜுக்குள்ளே ஒரு தகராறு நடந்திருக்கு. தகராறு நடந்த உடனே இந்த கல்லூரி நிர்வாகம் வந்து இந்த பையனை வெளியே அனுப்ப சொல்கிறாங்க. அப்போது போலீஸ் கூப்பிட்டு இவனை விசாரிக்குது. விசாரிக்கும் பொழுது கல்லூரியில் கஞ்சா இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். போலீஸ் என்ன பண்ணுது, யார் யார் கஞ்சா விற்கிறாங்கன்னு லிஸ்ட்டு கொடுன்னு கேட்குது இந்த பையன்கிட்ட. அப்போவுமே எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறான். அப்பா அம்மா சொல்கிறாங்க, நீ கிளம்பி வந்துடுறா சார், நான் அங்கே இருக்காதன்னு. இல்லை, 3 ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது, அதை செமஸ்டர் முடிஞ்சிச்சு, 3 ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அந்த போலீஸ் கூப்பிட்டு கேட்கும்போது 20 பேர் வந்து கஞ்சா காலேஜில் விற்கிறாங்க. எவ்வளோ பேர்? 20 பேர். ஒரு காலேஜ்னால் எவ்வளோ பேர் இருக்கும்? ஒரு 500 பேர் இல்லை 400 பேர் இருக்கும். அதில் 20-30 பேர் கஞ்சா விற்கிறவனாகவே இருக்கான். கஞ்சா வந்து ஃப்ளோட் ஆகுது, பசங்க மத்தியில் கஞ்சா புழங்குது, பெரிய அளவுக்கு சுற்றுது அப்படின்னு இந்த பையன் வந்து அந்த டீமை வந்து சொல்லிடுறான். அந்த டீமோட பேரை குறித்து சொல்லிடுறான். அந்த இவன் வந்து சொல்லிட்டான் அப்படின்ற தகவல் வந்து இந்த ஆப்போசிட் டீம், இந்த தீபக் டீமுக்கு தெரியுது. இவன் வந்து போய் ஒரு செகண்ட் இயர் பையனோட வீட்டில் போய் தங்குறான். அந்த வீட்டுக்கு 20 பேர் வந்து முகமூடி போட்டு கத்தி, ராடு இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கத்தி, ராடெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது? அவனுங்க எடுத்துகிட்டு வரானுங்க. எடுத்துகிட்டு வந்து இவனை தனியாக தூக்கிட்டு போகிறாங்க. இவன் கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஓடி போயிடுறான். தனியாக தூக்கிட்டு போய் ஒரு கிரவுண்டில் வச்சு அடித்து கொலையே பண்ணுறாங்க. இவன் வந்து நினைவில்லாமல் செயலிழந்து விழுறான். ரைட்டா? அவனை வந்து அடித்து கொலை பண்ணி ரத்த ரணகாயமாக்கி உடம்புல பயங்கரமான காயங்கள் உருவாக்கிட்டு போகிறாங்க. உடனே அந்த பையன் ஓடி போனான் பாருங்க. அந்த பையன் வந்து பார்க்கும்போது இவன் வந்து செயலற்று கிடக்கிறான் கிரவுண்டில். அவன் வந்து போலீஸுக்கு சொல்கிறான், அவங்க பெற்றோர்களுக்கு சொல்கிறான், நிர்வாகத்துக்கிட்டேயும் சொல்கிறான். நிர்வாகம் வந்து என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அவங்க ஒரு முடிவெடுக்க முடியாமல் அவங்க வந்து திணறாங்க. போலீஸ் வந்து இதில் ஆக்ஷன் எடுத்து ஒரு 5 பேர் கைது பண்ணுறாங்க. அதில் ஒருத்தன் வந்து திருவள்ளூர் பையன், சென்னை பையன், இன்னொருத்தன் வந்து கடலூர் பையன், ஒருத்தன் சிவகங்கை, 2 பேர் திருவாரூர். 5 பேரை வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது கேள்வி என்னென்னா, போதைப்பொருள் வந்து ஒழிச்சிட்டோம், போதைப்பொருள் ஒழிப்பில் வந்து பெரிய அளவுக்கு சாதனை பண்ணிட்டோன்னு சொல்லக்கூடிய இந்த அரசு போலீஸுக்கு ஒரு பையன் இன்ஃபர்மேஷனே கொடுக்குறான், லிஸ்ட்டே கொடுக்குறான். போலீஸுக்கு கொடுத்த லிஸ்ட்டு வந்து எப்படி எதிர் குரூப்புக்கு போச்சு, எப்படி போச்சு, அவங்க எப்படி இதில் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதான் கேள்வி. அப்போது போதைப்பொருள் நெட்வொர்க்கோட ஸ்ட்ராங் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது தான். இந்த கல்லூரியில் போதைப்பொருள் நடமாடுதுன்றத அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து எப்படி கண்டுக்கல? இது வந்து ஒரு அரசியல்வாதியுடைய காலேஜ், அவருக்கு எல்லா கட்சியிலையும் செல்வாக்கு இருக்குது, நம்ம தாவேக்காலையும் அவருக்கு செல்வாக்கு இருக்குது, ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு காலேஜ், அந்த மாதிரி ஒரு காலேஜில் இந்த மாதிரி ஒரு பையனை போதைப் பொருளுக்காக எப்படி அடிச்சிருக்காங்க? வந்தவன் எல்லாம் கஞ்சா, 20 பேரும் கஞ்சா, 20 பேரும் அடிச்சிருக்கானுங்க. சினிமாவில் வர மாதிரி நடந்திருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட். இது இன்றைக்கி கவன ஈர்ப்பு தீர்மானமாக உதயநிதி வந்து சட்டமன்றத்தில் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்து இது வந்து போதைப்பொருள்லாம் இல்லை, இது வந்து கோஷ்டி தகராறு அப்படின்னு டைவர்ட் பண்ணுறாரு. நாளைக்கு இது வந்து மிகப்பெரிய விஷயமாக விவாதமாக நாளைக்கு சட்டமன்றத்தில் வரப்போகுது. நம்ம விசாரித்த வகையில் இது கம்ப்ளீட்டாக போதைப்பொருள் தான், போதைப்பொருள் புழங்கினதை இந்த பையன் காட்டி கொடுத்தான் அப்படின்றது தான். இப்போது அந்த பசங்க மேலே என்ன செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னா, கொலை வழக்கு ப்ளஸ் போதைப்பொருள் வழக்கு. அப்போ போதைப்பொருள் இல்லாமலா இது நடந்தது? ஃபுல் கஞ்சா போதையில் அடிச்சிருக்கானுங்க அந்த பையனை. 19 வயசு பையங்க. பெற்றவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அது? அந்த அளவுக்கான ஒரு அடி, மோசமான ஒரு நிலவரம் வந்து
தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்த நிலையில் தான் விஜய் வந்து போதைப் பொருளை நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கெல்லாம் விருது கொடுத்துக்கிட்டு இருக்காரு, கல்லூரிகளுக்கு விருது கொடுக்குறாரு. அப்போ அவர் பார்வையில் இந்த இந்துஸ்தான் கல்லூரி எப்படி வராமல் போச்சு அப்படின்றது தான் கேள்வி. இது ஃபுல்லாக இவங்க நடத்துறது எல்லாமே ஒரு விதமான நாடகம். எதை பற்றி இவங்க வந்து கவலைப்படுறதில்ல அப்படின்றது தான் இருக்கக்கூடிய இதுலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி தொகுதி மறுசீரமைப்பு சம்மந்தமாக ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அதை வந்து திமுகவும் ஆதரிக்குது. திமுக வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து பாராட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, ரைட்டுங்களா. அப்பவும் வந்து விஜய் பேசலை, விஜய் பேச மாட்டார். அவர் ஆதவ் அர்ஜுனா தான் திமுகவை ஆதரித்து பேசுகிறாரு. ஓகே, ஃபைன். ஆனால் உண்மை என்னான்னு சொல்லிட்டு நம்ம விசாரித்தா அது சம்பந்தமாக, தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக இன்னும் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்குது மத்திய அரசு. தொகுதி மறுசீரமைப்புக்கு 60% மாநிலங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. அதை நீங்கள் எப்படி பண்ணாலும் அதில் வந்து ஒரு கன்சென்சஸ் வந்து கொண்டு வர முடியாது அப்படின்றதுனால மத்திய அரசு தயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த டிராஃப்ட் ரெசல்யூஷனே வரல, இன்னும் டோட்டலாக வரல. வராத ஒரு ரெசல்யூஷனுக்கு இவங்க வந்து கண்டன தீர்மானம் போடுறாங்க. இது என்னன்னா, என்ன விஷயம்னா, இதில் இவங்க வந்து காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு டக் ஆஃப் வாரில் இவங்க வந்து காங்கிரஸை கழட்டி விட்டா என்னன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷனில் விஜய் ஈடுபட்டிருக்கிறதா ஒரு தகவல் காங்கிரஸுக்கு போகுது. அப்போது அவங்க பாஜகவுக்கு எதிராக நீங்கள் தீர்மானம் போடுங்க அப்படின்னு ப்ரெஷரைஸ் பண்ண, பாஜகவுக்கு எதிராக தீர்மானம் போடணுன்றது தான் இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஒரு தீர்மானம், FCRA சட்டத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம், இந்த மற்ற தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு ஒரு தீர்மானம்ன்ற மாதிரி தீர்மானம் போட்டிருக்காங்க. இவங்களுக்குள்ளே நடக்கிற டிஸ்கஷன் வந்து காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் இடையிலேயே ஒரு பெரிய தகராறு வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம கழட்டி விட்டா என்ன, இவங்கெல்லாம் தனி அணியாக நின்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. விஜய்க்கு வந்து பாஜக அடுத்து என்ன நிலை எடுக்குன்ற ஒரு பயமும் இருந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த கவர்மெண்ட்டோட ஆக்சுவல் ஃபேக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அதான். இப்போது மணல் எடுக்கிறது சம்மந்தமாக விஷயம் பார்த்திங்கன்னா, மணல் எடுக்கிறதுல எந்த முடிவும் எடுக்கலை இது வரைக்கும். அதில் வந்து விஷ்ணு ரெட்டி டீம் வந்து மணல் எடுக்கிறது சம்மந்தமான ஒரு முடிவுக்கு போது, அந்த விஷ்ணு ரெட்டிக்கு இன்னும் பர்மிஷன் தரல. இதில் என்ன விஷயம்னா, ஆதவ் அர்ஜுன் தான் முடிவு எடுப்பாராம். ஆதவ் அர்ஜுன் தான் இந்த அரசு அமையறதுக்கு பெரிய அளவுக்கு செலவு பண்ணியிருக்காரு. ஆதவ் அர்ஜுன் தான் மணல் யாரை எடுப்பாங்க அப்படின்றதுல வந்து ஆதவ் அர்ஜுனுக்கு ஒரு பெரிய இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரம் தான் போய்கிட்டு இருக்கு, ரைட்டுங்களா. இதுதான் வந்து இந்த அரசு எதுக்கு இயங்குது, எப்படி இயங்குது, ஏன் இயங்குது, எதனால் இயங்குது அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நடுவில் எடப்பாடி போய் வந்து அமித்ஷாவை வந்து வரவேற்றிருக்காரு. அப்போது அமித்ஷா வந்து கண்ணாபின்னான்னு திட்டிருக்காரு. அவங்க வந்து எடப்பாடியோடு தான், பிஜேபி வந்து எடப்பாடியோடு தான் இருக்கிறாங்க, ரைட்டுங்களா. அவங்க வந்து இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ வந்து இவங்க வந்து விஜய் மேலே பாய்வாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சூழலில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் த்ரிஷா வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டில் வந்து த்ரிஷா வந்து வயசாகி போச்சுன்னா சம்பாதிச்சுட்டு நிம்மதியாக இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் த்ரிஷா இந்த ட்வீட் போட்டாங்க, த்ரிஷாவோட ஃப்ரெண்ட்ஸை கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு மூடு இருக்கும்போது மூடு இருக்கிற மாதிரி ஒரு ட்வீட் போடுவாங்க. அது எந்த டைமில் போட்டாங்கன்னு பார்க்கணும். அந்த டைமில் அவங்க எப்படி இருந்தாங்கன்றது அவங்க மூடை பொறுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றது தான் விஷயம். இப்போது அதிமுகவில் வந்து நம்ம வேலுமணியும் சிவி சண்முகத்தையும் நீக்கிற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டுருக்கு. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, திமுகவில் பார்த்திங்கன்னா உதயநிதிக்கும் அன்பில் மகேஷுக்கும் இடையில் பெரிய அளவுக்கு ஒரு சண்டை, ஒரு பயங்கரமான மோதல் வெடிச்சிருக்கு. உதயநிதிக்கு வந்து பயங்கரமான மன வருத்தம். யார் மேலே? அன்பில் மகேஷ் மேலே. அன்பில் மகேஷ் சொல்கிறது தான் சட்டம்னு இருந்தது திமுகவில்.
அவர் சொல்லி தான் மாவட்ட செயலாளர்கள்லாம் போட்டாங்க. இப்போது மத்திய சென்னை மாவட்டத்தில் சிற்றரசுன்னு ஒருத்தரை மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க. அது அன்பில் மகேஷ் சொன்னது. அன்பில் மகேஷ் குடும்பத்தோட நெருக்கமானவர், அவருக்கு உதவியாக பல வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்குறவர் தான் சிற்றரசு. அன்பில் மகேஷ் சொல்லி தான் சிற்றரசை வந்து போட்டாங்க. அண்ணா நகர் வேட்பாளராகவும் கொண்டு வந்தாங்க அவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் ஒருத்தர், அவர் வந்து இளைஞர் அணி செயலாளராக அவரை வந்து போடுறாங்க. அவர் வந்து அப்துல் வகாப்புன்னு இருக்கார். அவரை வந்து காலி பண்ணுறதுக்கு கூட அவர் வந்து பெரிய அளவுக்கு முன்னே வராரு, நிற்கிறாரு, போகிறாரு, எல்லா வேலையும் அவர் வந்து பண்ணுறாரு. திருநெல்வேலிக்காரர். அவரும் வந்து அன்பில் மகேஷோட ரெக்கமெண்டேஷன். தமிழ்நாடு முழுக்கவே இளைஞரணி செயலாளர்கள் வந்து முழுக்க அன்பில் மகேஷ் ஆட்கள் தான் போடுறாங்க. அன்பில் மகேஷ் யார் மூலமாக இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதியோட அம்மா துர்கா ஸ்டாலின் மூலமாக தான் இந்த வேலைகள்லாம் அவர் வந்து ஈடுபட்டார் அப்படின்றதுக்கு ஒரு சம்பவத்தை வந்து உதாரணம் சொல்கிறாங்க. பொன் கார்த்திக் அப்படின்றவர் வந்து இவரும் அவரும் ஒரே ஜாதி. அவரை வந்து அடையாறு டிசியாக அவர் இருக்கார். அவர் முன்னாடி வந்து சேலம் ஏடிஎஸ்பியாக இருந்தார், எல்லா வேலையும் இருந்தார். அப்போ எடப்பாடிக்கு க்ளோஸாக இருந்தார், எடப்பாடி மச்சானுக்கு க்ளோஸாக இருந்தார். அப்படியே வந்தவர் வந்து அப்படியே அன்பில் மகேஷை பிடிச்சி அவர் வந்து எலெக்ஷன் டைமில் அவரை மாற்றுறாங்க. அவர் வந்து பள்ளிக்கரணை டிசியாக போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய பொன் கார்த்திகேயன் அவரோட ரிலேட்டிவ், அவரும் அன்பில் மகேஷ் ட்ராக்கில் தான் வர்றாரு. இவங்க 2 பேரும் மியூச்சுவல் பண்ணிக்கிறாங்க. அதாவது கார்த்திக் வந்து பள்ளிக்கரணை டிசியாக போகிறாரு, பொன் கார்த்திகேயன் பள்ளிக்கரணையிலேருந்து அடையாறு டிசியாக வர்றாரு. இவரை வந்து திருவண்ணாமலைக்கு மாற்றுறாங்க. எப்போது விஜய் ஆட்சி வந்தோடனே. அந்த ஒரே ஒரு உத்தரவு தாங்க, காவல்துறையில் போட்ட உத்தரவில் வந்து முழுக்க கேன்சலான உத்தரவு. இந்த கார்த்திகேயன் வந்து அடையாறு டிசியாக வரும்பொழுது கமிஷனர் அருண் வந்து இவர் அனுமதிக்க மாட்டுறாரு. இவர் வந்து வசூல் பண்ணுவார், இவர் ஊழல் பண்ணுவார், அதுக்காக தான் வராருன்னு கண்ட்ரோல் ரூம்லேயே இவர் வந்து டிசி ஆனால் கண்ட்ரோல் ரூமில் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் இந்த கார்த்திகேயன் வச்சுருந்தாங்க. கார்த்திகேயன் வந்து அடையாறில் டிசியாக வரும்பொழுது அவரை கண்ட்ரோல் ரூமில் தான் வச்சுருந்தார் நம்ம கமிஷனர் அருண். ரைட்டா? இவர் வந்து இப்போது திருவண்ணாமலைக்கு போஸ்டிங் போட்ட உடனே ஆதவ் அர்ஜுனாவை பிடிச்சிட்டு அந்த போஸ்டிங்கே கேன்சல் பண்ணிட்டார். அப்போது இவர் வந்து இந்த டீம் வந்து எடப்பாடியோடையும் இருந்திருக்கு, அன்பில் மகேஷோடையும் இருந்திருக்கு, ஆதவ் அர்ஜுனாவோடையும் இருந்திருக்கு. அதில் முக்கியமான அன்பில் மகேஷ் ரெக்கமெண்டேஷனில் போட்ட ஆள் தான் டாஸ்மாக் எம்டி விசாகன். இவர் வந்து டைரியில் வந்து யார் யாருக்கு என்னென்ன மாமூல் கொடுத்தோன்னு எழுதி அந்த டைரி வந்து அமலாக்கத்துறையில் சிக்கினது தான் டாஸ்மாக் வழக்கில் ஒரு முக்கியமான சாட்சி. இப்போது இவர் வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு அன்பில் மகேஷ் வர்றதே இல்லை. முழுக்க கட்டு, தோல்வியில் ஏற்பட்ட சோகம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் பதவியும் பிடுங்குறாங்க. ஏன்னா இவருக்காக தான் வந்து நேரு, அவர் வந்து பழம்பெரும் கட்சிக்காரர், கட்சிக்கு நல்ல விசுவாசி. நேருவை வந்து ஸ்டாலின் குடும்பம் வந்து நேருவுக்கு எதிராக சில விஷயங்கள் செஞ்சாங்க. அந்த விஷயங்களை செய்ய வச்சதே வந்து அன்பில் மகேஷ் தான். நேருவுக்கும் அன்பில் மகேஷ்க்கும் இருக்கக்கூடிய ஃபைட்டுன்றது வந்து ரொம்ப பெரிய ஃபைட்டு. ரைட்டுங்களா? அதனால தான் அவங்க அந்த மாதிரி செஞ்சாங்க. இப்போ நேருவை பகைச்சாங்க. பல மாவட்ட செயலாளர்கள், இளைஞரணி மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லாமே அன்பில் மகேஷால் போடப்பட்டவங்க தான் இருந்திருக்காங்க. ஆனால் அன்பில் மகேஷ் என்ன பண்ணாருன்றது தான் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை. அரசகுமார்னு ஒருத்தர், அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறையில் ஊழல் பண்ணுறார். அந்த ஊழலில் 250 கோடி ரூபாய் ஊழல். அதில் 200 கோடி ரூபாய் அன்பில் மகேஷுக்கு கொடுத்துருக்காரு, 50 கோடி ரூபாய் அரசகுமார் எடுத்திருக்காரு. 250 கோடி ரூபாய் ஊழல் பண்ண, 200 கோடி ரூபாய் நான் அன்பில் மகேஷுக்கு கொடுத்துட்டேன், 50 கோடி ரூபாய் தான் நான் எடுத்தேன் அப்படின்னு அரசகுமார் போலீஸில் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு.
அந்த வாக்குமூலம் வந்து உதயநிதிக்கு வந்து சேருது. உதயநிதி அதை கேள்வி கேட்குறார். எப்படி இது 200 கோடி ரூபாய் நீ வந்து அடிச்சிருக்க, இது எந்த வகையில் நியாயம் இது பற்றி எந்த நாலேஜுமே வந்து கட்சி தலைமைக்கு இல்லவே இல்லை. பல தனியார் பள்ளிகள் வந்து சொல்கிறாங்க இல்லையா, தவேக ஆட்சியில் ஊழல் ஊழல் ஊழல், திமுக ஆட்சி ஊழல்னு. ப்ராக்டிக்கலாக ஊழல் நடந்திருக்கு. பண்ணியிருக்கிறது வந்து அரசகுமார்னு ஒருத்தன். அவன் எப்படி ஊழல் பண்ணான்னா அன்பில் மகேஷோடு சேர்ந்து தான் ஊழல் பண்ணுறான். அன்பில் மகேஷோடைய முக்கியமான கைத்தடியில் ஒரு ஆள் இந்த அரசகுமார். இவன் பண்ண ஊழல் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் உண்மையான நிலவரம். ரைட்டுங்களா? அந்த நிலவரத்தை கேள்வி கேட்டப்போ இவர் வந்து நான் வரமாட்டேன், நான் திருச்சியிலே இருப்பேன்னு. இப்போது இவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை பிடுங்குறாங்க. பிடுங்கிட்டு இவருக்கு மாநில அளவில் ஒரு பதவி கொடுக்க போகிறாங்க திமுகவில். அந்த பதவி என்னான்றது இவர் சூஸ் பண்ணோன்றாரு. அதாவது ஐடி விங் இருக்கு இல்லைங்களா, திமுக ஐடி விங்கு, அதோட தலைவராக இருக்கார் டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜா பதவி எனக்கு கொடுங்க அப்படின்னு அன்பில் மகேஷ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கார். அது முடியாது, வேறு ஏதாவது ஒரு பதவி தரோம், மாநில அளவில் பதவி தரோம், நீ இது வரைக்கும் மாவட்ட அரசியல் பண்ணது போதும், அங்கே நேருவை காலி பண்ணது போதும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. திமுகவில் நகமும் சதியுமாக இருந்த அன்பில் மகேஷும் உதயநிதிக்கும் வந்த சண்டையுடைய நிலவரம் தான் நான் இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த எபிசோடு முழுக்க போதைப்பொருளில் விஜய் தோல்வி அடைஞ்சதும், தேவையில்லாத தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக தேவையில்லாத சில விஷயங்களை விஜய் ஏன் பண்ணுறாரு அப்படின்றது, காங்கிரஸோட இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அவர் வந்து பண்ணுறாரு அப்படின்றதும், மூணாவதாக அன்பில் மகேஷுக்கும் உதயநிதிக்கும் நடக்கக்கூடிய தகராறு, இந்த விஷயங்களையும் மூணுத்தையும் நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். போரா குறைக்கு அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக எடப்பாடி அமித்ஷா விட்ட டோஸையும் நான் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.